வந்து மல்டிபிள் அட்டாக்கர்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் ப்ரீவியஸ் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தில் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலான்ற விஷயம் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ 90-10 ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மல்டிபிள் அட்டாக்கர்ஸ் இல்லை மல்டிபிள் ஆப்போனன்ட்ஸ் இருக்க இடத்துல 90% நீங்கள் அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். 10% அவங்க உங்ககிட்ட வராங்க, உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, இல்லை உங்ககிட்ட ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்கன்ற போது அதை வந்து டீஎஸ்கலேட் பண்ணலாம். டீஎஸ்கலேட் பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது, நத்திங் பட் உங்கள் டோனு, உங்கள் பாடி லாங்குவேஜ், ஓப்பன் பாடி லாங்குவேஜ் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பொறுமையாக பேசலாம். ஸோ இப்படி பண்ணி நீங்கள் பிரச்சனை அவாய்ட் பண்ணலாம். லாஸ்ட் 1% தான் வந்து ஆக்ஷன். தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து களத்தில் இறங்கணும். நீங்கள் ஒரு பாக்ஸரு, ஒரு ஃபைட்டரு, நீங்களே இப்படி சொல்கிறீங்களே, உண்மையிலேயே சொல்லணும்னா பெஸ்ட்டு செல்ஃப் டிஃபென்ஸே வந்து அவாய்டிங் ஃபைட் தான். இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், அகெயின் சொல்கிறேன். நல்ல ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட், நல்ல ஃபைட்டருக்கு மெயின்ஸராக ட்ரைன் பண்ணுறதே ஒரு மைண்டை காமாக வச்சுக்க தான். ப்ரெஷர் சுச்சுவேஷனில் காமாக வச்சு தான் ட்ரைன் பண்ணுவாங்க. மல்டிபிள் அட்டாக்கர்ஸ் வரும்போது ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணுன்றதுக்கான ஒரு விஷயம் இதை நம்ம யோசிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு ஃபைட்டர் தானே, உங்களால் ஃபைட் பண்ண முடியாதா, 2-3 பேர் அடிக்க முடியாதா? ஃபைட்டர்ஸ் ஆகட்டும், பாக்ஸர்ஸ் ஆகட்டும், கராத்தே ஃபைட்டர்ஸ், ஹூவர் இட் இஸ், ஒரு ஃபைட்டில் அவங்க உள்ளே இறங்குறாங்கன்னும் போது அங்கே ரெஃபரிஸ் இருப்பாங்க, பாதமான சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும், ஒரு கேமுக்கான ரூல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிலோ த பெல்ட் அடிக்கக்கூடாது, பாக்ஸ் கிராண்டில் அடிக்கக்கூடாது, பின் மண்டையில் அடிக்கக்கூடாது, மல்டிபிள் அட்டாக்கர் உள்ளே வரக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபைட்டில் தெர் இஸ் நோ ரூல்ஸ். 90-10-1 இந்த ரூலை ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த மாதிரி அப்கமிங் கண்டென்ட்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணி